Dear students, good morning to everybody. This is Amala from Mekale. I am very happy to meet you through this video. In this previous class, we saw some topics. Just recall it. Expanded form, Indian number system, international number system, place value and numbers name. Indian number system already நான் சொல்லியிருக்கேன். Indian number system ones, tens, hundreds, thousands, 10,000, lakh, 10 lakh, crore, 10 crore. Let's see the table. Period, name, numeral. And this is Indian number system. Are you remembered? 1, 10, 100, 1000, 10,000, lakh, 10 lakh, crore, 10 crore, 100 crore and 1000 crore. இப்படி நம்மளுக்கு போயிட்டுருக்கு. இந்தியன் நம்பர் சிஸ்டமில் நான் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். ஸோ where we put the commas, கம்மா எங்கே வரும் அப்படி பார்த்தீங்கன்னா ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ் இருக்கு இல்லையா, ஹண்ட்ரட்ஸ் டிஜிட் திஸ் பிளேஸ் பாருங்கள், இங்கே கம்மாஸ் இருக்குது. ஸோ ரைட் டு லெஃப்ட். ஸோ பாருங்கள் 3 டிஜிட்க்கு அப்புறமா ஒரு கம்மா வருது. அப்புறம் செகண்ட் கம்மா எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 3 டிஜிட்டு, அதுக்கப்புறமா என்ன இருக்குது 2 டிஜிட்க்கு அப்புறமா கம்மா வருது. நெக்ஸ்ட் கண்டினியூ போகும்போது 3 டிஜிட்க்கு அப்புறம் 2 டிஜிட் அந்த மாதிரி கம்மாஸ் நமக்கு போயிட்டுருக்கு. ஓகே, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ 100க்கு 2 0, 10க்கு 1, 1000க்கு 3 zeros, 10,000க்கு 4 zeros, லேக்குக்கு 5 zeros, 10 லேக்குக்கு 6 zeros, க்ரோருக்கு 7 zeros, 10 க்ரோருக்கு 8 zeros. நம்ம இப்படி க்ரோஸை ஞாபகம், ஜீரோஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, லெட்ஸ் மூவ் டு த இன்டர்நேஷ்னல் நம்பர் சிஸ்டம். இதுலேயும் வந்து பீரியட்ஸ் வந்து ஒன்ஸு, தௌசண்ட்ஸ், மில்லியன்ஸ், பில்லியன்ஸ். அங்கே நம்ம என்ன பார்த்தோன்னா ஒன்ஸு, இங்கே பாருங்கள் ஒன்ஸு, தௌசண்ட்ஸ், லேக்ஸு, க்ரோரு. பட் ஆனால் இன்டர்நேஷ்னல் நம்பர் சிஸ்டமில் நமக்கு ஒன்ஸு, தௌசண்ட்ஸ், மில்லியன்ஸ், அப்புறம் பில்லியன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நம்ம ஞாபகம் வச்சுப்போம். ஒன்ஸு, டென்ஸு, 100, 1000, 10,000 இது வரைக்கும் நமக்கு எந்த வித சேஞ்சும் கிடையாது. இந்தியன் நம்பர் சிஸ்டமும் இன்டர்நேஷ்னல் நம்பர் சிஸ்டம் ரெண்டுமே சேஞ்ச் இல்லை. நெக்ஸ்ட்டு 100,000 வர பிளேஸில் வந்து இந்தியன் நம்பர் சிஸ்டமில் நம்ம 1 லேக்குன்னு சொல்வோம். பட் ஆனால் இங்கே 100,000 சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா மில்லியன். நம்ம 10 லேக்குன்னு சொல்வோம், பட் 10 lakhs equal to 1 million. ஓகே, இன்டர்நேஷ்னல் நம்பர் சிஸ்டமில். நெக்ஸ்ட்டு 10 million, 100 million, நெக்ஸ்ட்டு பில்லியன், 10 billions. ஸோ இந்த மாதிரி நமக்கு இன்டர்நேஷ்னல் நம்பர் சிஸ்டம் போயிட்டுருக்கு. இதில் கம்மாஸ் எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டிஜிட்க்கு அப்புறம் தான் கம்மாஸ் இருக்குது. ஸோ பாருங்கள், see this. ஸோ இங்கே பாருங்கள் கம்மாஸ் எப்படி இருக்குது, 3 டிஜிட்க்கு அப்புறம் கம்மா, 3 டிஜிட்க்கு அப்புறம் கம்மா, 3 டிஜிட் இந்த மாதிரி நமக்கு போயிட்டுருக்கு. ஸோ கம்மாஸ் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னும் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். எதுக்காக யூஸ் பண்ணுறோம் கம்மாஸ், நம்ம ஈஸியாக ஒரு நம்பரை என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக தெரியறதுக்காக, ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக கம்மாஸ் போடுறோம். ஸோ கம்மாஸ் இல்லை அப்படின்னா டக்குன்னு நமக்கு அந்த நம்பர் தெரியாது. ஸோ அப்போ நம்ம டிஜிட் எத்தனை டிஜிட் இருக்குது, ஒன்ஸு, டென்ஸு, 100, 1000, 10,000, லேக் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிகிட்டே இருக்கணும், சொல்லிகிட்டே போகணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், இந்த கம்மாஸாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது நல்லாவே நம்ம பார்த்தோம். எஸ், பிளேஸ் வேல்யூ சார்ட்டும் ஒன்ஸ் ரீகால் பண்ணிவிடுவோம். ஸோ பாருங்கள், இருக்கும் ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ், 10,000, லேக்ஸ், 10 lakh, crores, 10 crores. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதை லெட்டர்ஸும் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதும் பார்த்தோம்.
ஒன்ஸுக்கு ஓ, டென்ஸுக்கு கேபிட்டல் டி, ஹண்ட்ரட்ஸ்க்கு ஹெச், தௌசண்ட்க்கு ஆல்ரெடி டி கேபிட்டல் டி இருக்கிறதுனால நம்ம இங்கே டிஹெச் யூஸ் பண்ணிக்கிறோம். 10,000க்கு டென்னுக்கு கேபிட்டல் டி, தௌசண்ட்க்கு கேபிட்டல் டியும் ஹெச்சும் இருக்குது. லேக்ஸுக்கு எல், 10 லேக்குக்கு கேபிட்டல் டி எல், 10 லேக். க்ரோர்ஸ்க்கு கேபிட்டல் சி, 10 க்ரோர்ஸ்க்கு, டென்னுக்கு கேபிட்டல் டி, க்ரோர்ஸுக்கு கேபிட்டல் சி. ஸோ இப்படி தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம் இந்த லெட்டர்ஸை யூஸ் பண்ணி. ஓகே ஓகே, லெட்ஸ் என்டர் டு த exercise 1.1. okay, see the fill in the blanks. First, fill in the blanks. The smallest 7-digit number is what? Second, the largest 8-digit number is what? The place value of 5 in 7005380 is dash. ஸோ ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அதனோட 5ன்ற நம்பரோட பிளேஸ் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அண்ட் ஃபோர்த் ஒன், த எக்ஸ்பாண்டட் ஃபார்ம் ஆஃப் த நம்பர். என்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஈஸியாக நம்மளுக்கு ரீட் பண்ணுறதுக்கு கமாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இந்தியன் நம்பர் சிஸ்டமா, இன்டர்நேஷ்னல் நம்பர் சிஸ்டமா? எஸ், இட் இஸ் இந்தியன் நம்பர் சிஸ்டம். பிகாஸ் உங்களுக்கு 3 டிஜிட்க்கு அப்புறமா ஒரு கமா, 2 டிஜிட்க்கு அப்புறம் ஒரு கமா கொடுத்துருக்கனால இந்தியன் நம்பர் சிஸ்டம். ஸோ இதில் பாருங்கள், ஒன்ஸ், ஹவு டு ரீட் திஸ்? ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ், 10,000, lakh, 10 lakh. So how to read the number? 76,70,905. ஓகே, இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி காட்டணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, லெட்ஸ் see the answers. The smallest 7-digit number is first one 10 lakhs. okay, 7-digit number. Count it. 1 2 3 4 5 6 7, 7 digit. Okay, second one, what is the question? The biggest 8-digit number. Biggest 8-digit number is 9,99,999,999. okay, and third question, ஸோ நம்பர் கொடுத்துட்டு அதனோட பிளேஸ் வேல்யூ கேட்குறாங்க. ஸோ ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன், இங்கே பாருங்கள். ஒன்ஸு, டென்ஸு, 100, 1000, 10,000, லேக்ஸு, 10 லேக்ஸ். ஈஸியாக அந்த நம்பரை நான் என்ன பண்ணிட்டேன், இதில் ஃபில் பண்ணிட்டேன். ஸோ இதில் 5ஓட பிளேஸ் வேல்யூ கேட்குறாங்க. ஸோ 5 வந்து எந்த பிளேஸில் வருது பாருங்கள். டிஹெச் அப்படின்றது எதை ஐடென்டிஃபை பண்ணுது? தௌசண்ட்ஸ் பிளேஸாக ஐடென்டிஃபை பண்ணுது. அப்போ 5ன்றது இந்த பிளேஸ் வேல்யூவில் 5,000. ஸோ ஆன்சர் இஸ் 5,000. FIVE 5,000. THOUSAND 5,000. ஓகே, அண்ட் ஃபோர்த் கொஷின் இஸ் எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. ஸோ ஈஸி, நம்ம இந்த மாதிரி என்ன பண்ணிப்போம், ஈஸியாக பாக்ஸஸ் போட்டுப்போம். ஸோ அந்த நம்பரை இப்படி எழுதிட்டு, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பாருங்கள், 7ஓட பிளேஸ் வேல்யூ பாருங்கள், சாரி 7ஓட பிளேஸ் பாருங்கள், 10 lakhs கொடுத்துருக்காங்க. 7 × 10 lakhs ப்ளஸ் இந்த சிம்பிள்ஸ் கரெக்டாக போடுங்கம்மா. நிறைய பேர் சிம்பிள்ஸ் என்ன பண்ண மாட்டேங்க, சரியாக போட மாட்டேங்கிறீங்க. ப்ளஸ் வந்து இன்ட் மாதிரி இருக்குது, இன்ட் வந்து ப்ளஸ் மாதிரி இருக்குது. ஸோ புட் த சிம்பிள்ஸ் கரெக்ட்லி. ஓகே, 6 × நெக்ஸ்ட் ப்ளேஸு 10 lakhsக்கு அப்புறம் லேக்ஸு ப்ளஸ் 7 × 10,000, 0 × 1000, 9 × 100 plus 0 × 10 plus 5 × 1. So this is a expanded form. Okay, say true or false. Second one, in the Indian system of numeration, the number 67999,037 is written as
6,79,99,037 அப்படின்னு இருக்குது. ஸோ ட்ரூவா ஃபால்ஸா? ஆல்ரெடி நம்ம இந்தியன் சிஸ்டமில் பார்த்துருக்கோம். 3 டிஜிட்க்கு அப்புறம் ஒரு கம்மா, 2 டிஜிட்க்கு அப்புறம் 2 டிஜிட், அதையே அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ திஸ் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். செகண்ட் ஒன், சக்ஸஸர் ஆஃப் அ 1 digit நம்பர் இஸ் ஆல்வேஸ் அ 1 digit நம்பர். 1 digit நம்பரோட சக்ஸஸர் எப்போவுமே 1 டிஜிட்டாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ ட்ரூவா ஃபால்ஸாக பார்த்துக்கோங்க. தேர்ட் ஒன், ப்ரடிசஸர் ஆஃப் அ 3 digit நம்பர் இஸ் ஆல்வேஸ் அ 3 or 4 digit நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 3 digit நம்பரோட ப்ரீவியஸ், அதாவது ப்ரடிசஸர் வந்து எப்போவுமே 3 or 4 digit நம்பராக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ ட்ரூவா ஃபால்ஸா? அண்ட் ஃபோர்த் ஒன், 88,888 ஈக்குவல் டு எக்ஸ்பாண்டட் ஃபார்ம் பாருங்கள், 8 into 10,000 ப்ளஸ் 8 into 100. ஸோ இங்கேயே ராங்காக இருக்குது, உங்களுக்கு தெரியுது. 8 into 10,000க்கு அப்புறம் 8 into 1000 தான் வரணும். பட் ஆனால் உங்களுக்கு இங்கே 100 கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ராங். லெட்ஸ் see the answers. ட்ரூ ஆர் ஃபால்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ஒன், இந்தியன் நம்பர் சிஸ்டம். ஸோ கரெக்டாக தான் இருக்குது, ட்ரூ. அண்ட் செகண்ட் ஒனுக்கு எப்போவுமே 1 digit நம்பரோட சக்ஸஸர் வந்து 1 டிஜிட்டாக தான் இருக்குன்னு சொன்னாங்க. தட் இஸ் ராங். 9 is a, ஃபார் எக்ஸாம்பிள் 9 is a 1 digit நம்பர். 9ஓட சக்ஸஸர் பார்த்திங்கன்னா 10 வந்து நமக்கு இங்கே 2 digit நம்பராக இருக்கிறதுனால ஸோ ஃபால்ஸு. அண்ட் தேர்ட் ஒன் வந்து 3 digit நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் த பிக்கஸ்ட்டு கிரேட்டஸ்ட்டு 3 digit நம்பர் எடுத்துப்போம், 999. அதனோட ப்ரடிசஸர் பார்த்திங்கன்னா 998. ஒரு 3 digit நம்பரோட ப்ரடிசஸர் வந்து எப்போவுமே 3 digit நம்பராக தான் இருக்க முடியும், 4 digit நம்பராக இருக்க முடியாது. தட் ஆல்சோ ஃபால்ஸ். அண்ட் ஃபோர்த் ஒன், எக்ஸ்பாண்டட் ஃபார்ம். அங்கேயே நான் சொல்லிட்டேன். ஸோ நமக்கு ஈஸியாக தெரியணுன்றதுக்காக இந்த மாதிரி உங்களுக்கு பாக்ஸ் போட்டு நான் எழுதியிருக்கேன். ஓகே. அண்ட் தேர்ட் ஒன், கம்ப்ளீட் த கிவன் ஆர்டர் நமக்கு தெரியும் ஆல்ரெடி. 10 crore, 10 lakh, நெக்ஸ்ட்டு 10,000, 1,000, 100, tens, ones. Let's check the answers. ஸோ ஆர்டராக நான் எழுதியிருக்கேன். 10 crore, 10 lakh, 10,000, 1,000, 100, tens, ones. Okay. Fourth one, how many 10,000s are there in the smallest 6 digit number? Smallest 6 digit number எது? Yes, 1 lakh is the smallest 6 digit number. ஸோ அதில் 10,000s, how many 10,000s எத்தனை தடவை இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ let's see the answer. The smallest 6 digit number equal to 1 lakh சொல்லிட்டேன். ஓகே, பிளேஸ் வேல்யூ பாருங்கள். இதனோட பிளேஸ் வேல்யூ எழுதிட்டேன் நான். 1s, 10s, 100,000, 10,000, lakhs, 10,000 எழுதிடும். ஸோ ஈஸியாக இருக்கணுமேன்றதுக்காக உங்களுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே 1 lakh by 10,000. ஸோ 4 0க்கு 4 zeros கேன்சல். ஆன்சர்ஸ் வந்து நமக்கு 10 இருக்கிறதுனால ஸோ 1 lakh equal to 10,000. 1 lakhல பார்த்திங்கன்னா 10,000 10 times இருக்குது. ஓகேவா? ஈஸி. இது ஷார்ட் மெத்தடு. மேலே இருக்க டேப்லர் காலமில் பார்த்திங்கனாலும் உங்களுக்கு வந்து இங்கே என்ன இருக்குது, லேக்ஸோட இதை விட ஒரு டிஜிட் தான் அதிகமாக இருக்குது. ஸோ 1 digit அதிகமாக இருக்குன்னா வந்து 10ன்னு தான் மீனிங் இல்லையா? ஸோ 1 lakhல நமக்கு 10,000 10 times இருக்குது. ஓகே. Fifth one, using the digits 52073 form the largest 5 digit number and the smallest 5 digit number. ஸோ உங்களுக்கு நம்பர்ஸ் 52073 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி 5 digit நம்பராக, லார்ஜஸ்ட் நம்பராகவும் ஸ்மாலஸ்ட் நம்பராகவும் நம்ம என்ன பண்ணணும், ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆன்சர்ஸ் நமக்கு ஆல்ரெடி நம்ம ஸ்மாலர் கிளாஸஸ்லேயே பார்த்துருக்கோம்.
ஸோ இந்த மாதிரி நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா கொடுத்துருக்க நம்பரை என்ன பண்ணணும், நம்ம ஃபர்ஸ்ட் அசெண்டிங் ஆர்டரில் ரைட் பண்ணணும். ஸோ அதே நம்ம டிசெண்டிங் ஆர்டரில் எழுதணும்னா நமக்கு ஸ்மாலஸ்ட் நம்பரும் கிடச்சிரும். ஸோ பாருங்கள், see this, the greatest 5 digit number என்ன பண்ணியிருக்கேன் 52073ல the biggest number 7, next 5320 எழுதிட்டேன். the smallest 5 digit நம்பரை அப்படி என்ன பண்ணணும், நம்ம ரிவர்ஸில் எழுதணும். பட் ஆனால் இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு என்ன இருக்குது, 0 இருக்குது. 0 வந்து ஒரு நம்பருக்கு பிஃபோரில் வந்துச்சுன்னா அதுக்கு என்ன கிடையாது, வேல்யூ கிடையாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இருக்கிற நம்பரை 2 போட்டுட்டு 0வை அதுக்கு பக்கத்தில் போட்டுட்டேன். ஸோ 20357 தட் இஸ் 20,357 தான் வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர். பிக்கஸ்ட் நம்பர் இஸ் 75,320. உங்களுக்கு ஈஸியாக தெரியணுன்றதுக்காகவும் இந்த நம்பரை போட்டுட்டு இது 5 டிஜிட் நம்பர் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நம்ம மேக் பண்ணலாம். பட் ஆனால் வந்து இது வந்து 5 டிஜிட் நம்பராக நம்ம சொல்ல மாட்டோம், 4 டிஜிட் நம்பராக தான் சொல்வோம். இந்த நம்பரை நம்ம ரீட் பண்ணும்போது கூட 2357 யாரும் சொல்ல மாட்டாங்க, 2357 அப்படி தான் நம்ம சொல்வோம். ஸோ தட் இஸ் wrong. ஓகே, திஸ் இஸ் த ரைட் வே டு ரைட் த ஆன்சர். And sixth one, observe the commas and write down the place value of 7. ஸோ இந்த கம்மாஸை அப்சர்வ் பண்ணிவிட்டு இந்த 7 எங்கே இருக்கோ அதனோட பிளேஸ் வேல்யூ நம்ம என்ன பண்ண போகிறோம், ரைட் பண்ண போகிறோம். அப்சர்வ் த கம்மாஸ் அண்ட் ரைட் டவுன் த பிளேஸ் வேல்யூ ஆஃப் 7. எதுக்காக கம்மாஸை நம்ம அப்சர்வ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இது இந்தியன் சிஸ்டமா இல்லை இன்டர்நேஷ்னல் சிஸ்டமான்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக. லெட்ஸ் see the first one. 1 2 3 டிஜிட்க்கு அப்புறம் ஒரு கம்மா, நெக்ஸ்ட்டு 2 டிஜிட். ஸோ இப்படி போயிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக இது இந்தியன் நம்பர் சிஸ்டம் தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா 3 டிஜிட்க்கு அப்புறம் ஒரு கம்மாவும் 3 டிஜிட்க்கு அப்புறமா ஒரு கம்மாவும் இருக்கிறதுனால இது இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் தான். ஸோ இதனோட பிளேஸ் வேல்யூவை எப்படி எழுதுறதுன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். லெட்ஸ் see. ஸோ ஃபர்ஸ்ட்டு சம் பாருங்கள், 6th சம்மோட. ஸோ நம்பர் இந்தியன் சிஸ்டம் தான் இது. ஸோ ஈஸி, நான் உங்களுக்காக இந்த பிளேஸ் வேல்யூ சார்ட் மாதிரி நம்ம ஈஸி எழுதிக்கோம். 1s 10s 100,000 10,000 lakh 10 lakhs crore 10 crore இப்படி நம்ம போட்டுட்டு இந்த 7ஓட பிளேஸ் வேல்யூ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் 10 lakh. அப்போது 7ஓட பிளேஸ் வேல்யூ என்னென்னா 70 lakhs. ஓகேவா? 70 lakhs. அதை நான் நியூமராலாவும் எழுதியிருக்கேன், ஸோ நம்பர் நேமாவும் எழுதியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் அதே நம்பர் தான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்குறது. இன்டர்நேஷ்னல் சிஸ்டமில் உங்களுக்கு கொடுத்துருக்குறது அதே போல் தான். இதுலேயும் வந்து என்ன பண்ணியிருக்கோம், 1s 10s 100,000 10,000 100,000 மில்லியன் 10 மில்லியன் 100 மில்லியன். ஸோ இந்த மாதிரி நமக்கு போயிட்டுருக்குன்னு சொன்னோம். ஸோ அதே மாதிரி நம்பர் எழுதும் போது இங்கே 7ஓட பிளேஸ் வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா மில்லியன். ஸோ அப்போது 7 மில்லியன். ஸோ ஈஸியாக நம்ம எழுதிடுவோம். ஓகேவா? அண்ட் 7th one, write the following numbers in the international system by using commas. ஸோ இங்கே இருக்கிற நம்பரை நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் சிஸ்டமாக என்ன பண்ணணும், கமாஸ் யூஸ் பண்ணிவிட்டு எழுத போகிறோம். ஸோ பாருங்கள். ஸோ பாருங்கள் 347056 நான் எழுதிட்டு 3 டிஜிட்க்கு அப்புறம் ஒரு கம்மா 3 டிஜிட்க்கு அப்புறம் ஒரு கம்மா போட்டிருக்கேன். ஸோ அதே போல் தான் செகண்ட் சம்மும் 7345671. ஸோ அதே போல் தான் எழுதியிருக்கேன். ஸோ 3 டிஜிட்க்கு அப்புறம் ஒரு கம்மா 3 டிஜிட்க்கு அப்புறம் ஒரு கம்மா அந்த மாதிரி எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்கிற நம்பரை how to read this number. First one 347,056. Second number 7,345,671. And third number 634,567,105. Okay, and fourth one 1,234,000,000
567,890. And let's see the 8th one. Write the largest 6-digit number and put commas in the Indian and the international system. Largest 6-digit number ஓட அதை வந்து இந்தியன் சிஸ்டமும் இன்டர்நேஷ்னல் சிஸ்டமாகவும் நம்ம எழுதணும். Let's see the answer. The biggest 6-digit number 9,99,999. அந்த இந்தியன் சிஸ்டமாக எப்படி எழுதணும்? 3 டிஜிட்க்கு அப்புறம் ஒரு கம்மா, 2 டிஜிட்க்கு அப்புறம் ஒரு கம்மாவும். இன்டர்நேஷ்னல் சிஸ்டமாக 3 டிஜிட்க்கு அப்புறம் ஒரு கம்மாவா, 3 டிஜிட்க்கு அப்புறம் ஒரு கம்மா, அந்த மாதிரி நம்ம எழுதணும். ஸோ டுடே நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 8 சம்ஸும் ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு ஒன்ஸ் ஒரு நோட் எடுத்துகிட்டு கொஷின்ஸை பார்த்துட்டு ஆன்சர்ஸை நீங்களாக எழுத ட்ரை பண்ணுங்கள். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? I will give some homework today. ட்ரை திஸ்னு கொடுத்துருக்கிறத நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஃபைண்ட் த பிளேஸ் வேல்யூ ஆஃப் அண்டர்லைன் டிஜிட். அந்த அண்டர்லைன் பண்ணியிருக்க டிஜிட்டோட பிளேஸ் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறீங்க. அண்ட் வந்து நம்பர் நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஃபஸ்ட்டு நியூமரலாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதனோட பிளேஸ் வேல்யூ, அதாவது 5 வர பிளேஸில் இருக்க அந்த 5ஓட பிளேஸ் வேல்யூ என்ன அப்படின்றத ஸோ எனக்கு கண்டிப்பாக என்ன பண்ணணும், ஒரு நோட்டில் ஆன்சர்ஸை எழுதி உடனே ஆன்சர்ஸை எனக்கு அப்டேட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். ஸோ என்னோடய பர்சனல் நம்பருக்கு இண்டிவிஜுவலாக என்ன பண்ணுங்கள், மெசேஜஸ் அனுப்புங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.